காலையில் கொடுத்த பேட்டியில் அடுத்த தமிழகத்தினுடைய எதிர்காலம் விஜய் அவர்கள் அடுத்து அவரை தான் மக்கள் முதல்வர் ஆக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறார் செங்கோட்டையன். என்ன பண்ண வேற என்ன சேர்ந்துட்டாருங்க, வேற என்ன இவர் என்ன சொல்கிறது, இன்னொருத்தர் சேர்ந்துக்கிறாருல்ல, நாஞ்சில் சம்பத், இன்னோவா சம்பத், அவர் பேசுவார் பாருங்க, சும்மா விஜயை பயந்துற அளவுக்கு பேசுவார். மெய் சிலிர்த்து விட்டேன். ஆமாம், அதே வாய் தான் போன வாரம் வரைக்கும் வருங்கால இப்போ முதல்வர் உதயநிதினு ஒரு வாழ்த்து போட்டு அதை தூக்கிட்டு சுற்றியிருந்தாங்க டிஎம்கே ஐடிவிங்களாம். கதறு கதறு தற்குறிகளே கதறுகள் அப்படின்லாம் கீழே போட்டுருந்தாங்க. தற்குறிகள் கதறுங்கள் சொன்ன இதில் வந்து இவர் அங்கே போய் சென்ட்டார். இப்போ அவங்க இவங்கள அடிச்சுன்னு இருக்காங்க. என்ன சொல்கிறாரு, அவர் கதறாரு, வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு, கூட்டத்துக்கு கூப்பிட்டா திருப்பி வாங்கிட்டாங்க. எனக்கு யார் நாஞ்சில் சம்பத் கதறாரு. வியாபாரி தாங்க அவர் கட்சிக்காரோ நிர்வாகியே கிடையாது. இவங்க சேர்க்குற ஆள்லாம் பாருங்களேன். நான் சொல்கிறேன்ல, எக்ஸ்பைரி ஒரு பொருள், ஒரு உணவுப் பொருள் வாங்குறோன்னா முதல்ல என்ன பார்ப்போம், எவ்வளோ டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டுன்னா. இப்போ ப்ரெட்டு வாங்குறோன்னா குறைஞ்சது ஒரு 3-4 நாள் எக்ஸ்பைரி டேட் இருந்தால் தான் வாங்குவோம். ஏன்னா ஒரு ப்ரெட்டை நம்ம வீட்டில் எல்லோரும் ஒரே நாளில் காலி பண்ண மாட்டாங்க. 2 நாள் வச்சு சாப்பிட்டோன்னா அப்போ 3 நாள் இருந்தால் சரி வாங்குவோம். வாங்குறப்போ எக்ஸ்பைரி டேட் இருந்ததுன்னா கடைக்காரண்ட சண்டைக்கு போவோம். எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிச்சு, இது எப்படி நீ விலைக்கு வச்சேன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாக்கலாம். நீங்கள் வாங்குறது எல்லாமே எக்ஸ்பைரி டேட்டு. முத்துகிருஷ்ணன்னு யாரோ ஒருத்தர் சேர்த்தாங்கல்ல, அப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கா உங்களுக்கு தெரியுமா அதிமுகவில்? தெரியல சார். இதான் நிலமை.